ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வரீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் சேனலுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரசர். நம்ம எடுத்த அழகான ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். அதை வந்து நம்ம தேவையான நல்ல இயற்கை இது உள்ள ஏதாவது நல்ல ஒரு வால்பேப்பர் எப்படி நம்ம செட் பண்ணுறது, பேக்ரவுண்டை எரஸ் பண்ணிட்டு அதுக்கு நல்ல இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரெண்டு அப்ளிகேஷன், ரெண்டுமே ரொம்ப சின்ன அப்ளிகேஷன் தான். ஒன்று வந்து 1 MB, இன்னொன்று வந்து 2 MB, அவ்வளோதான். அதோட ரேட்டிங் பார்த்தா கூட பாருங்கள், ஒன்று 4.3, ஒன்று 4.4. மேலே இருக்கிறதுல நீங்கள் பேக்ரவுண்ட் எரஸ்ன்னு நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணாவே இந்த அப்ளிகேஷன் ரெண்டுமே வரும். ரெண்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரி, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் எரசர் எது இருக்குல்ல, அந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரஸ் பண்ணணுமோ அதை நம்ம அப்லோட் பண்ணணும், லோட் பண்ணணும். லாஸ்ட்டாக இருக்குது லோடுண்டு லோட் ஃபோட்டோஸ், அதை கொடுங்க. கொடுத்து நீங்கள் எந்த கேலரியில் இல்லை நீங்கள் எங்கேயே சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு உள்ளது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நம்ம எந்த பேக்ரவுண்டு பூரா எரஸ் பண்ணணும், அதனால் வந்து நம்ம இங்கேயே வந்து அதை கிராப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த நம்ம இது மட்டும் தான் தேவைப்படுது, அதனால் நம்ம எல்லாத்தையும் இது பண்ண தேவையில்லை. நீங்கள் எங்கே எது வரைக்கும் கட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கட் பண்ணிடலாம். சரி, இப்போ நான் இது வரைக்கும் கட் பண்ணிட்டு மேலே இருக்கிறது டன்னு, அதை கொடுங்க. கொடுத்துட்டோம்னா நம்ம எது வரைக்கும் கட் பண்ணமோ அது மட்டும் தான் நமக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், கீழே அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, மேனுவல், ரிப்பேர், ஜூம், இந்த மாதிரி 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இருக்குதுல, ரெண்டாவது ஸ்டார் போட்டது, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோ. இந்த சிம்பிள் இருக்குது பதிலாக நடுவில் ப்ளஸ் போட்டு ஒரு இது, கீழே ஒரு புள்ளி இது இருக்குது பதிலாக, அந்த புள்ளி வச்சு நீங்கள் கையை வச்சு மூவ் பண்ணணும். எந்த இடத்த நீங்கள் எரஸ் பண்ணணுமோ அந்த ப்ளஸ் இல்லை சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், அந்த இதை எல்லாமே அது எரஸ் பண்ணிருச்சு. திரும்ப அதே மாதிரி கையை வச்சு நாட்டிட்டு வந்து உங்களுக்கு எரஸ் பண்ணுற இதை விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு எரஸ் பண்ணிடும். பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆட்டோவாக பண்ணலாம், மெனுவாகவும் பண்ணலாம். இப்போ குறிப்பிட்ட ஓரளவு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மெனுவில் நான் டச் பண்ணுறேன். மெனுவுக்கு வந்தாச்சு. மெனுவுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம கையை கொண்டு போய் வச்சு எந்த இடத்த அழிக்கணுமோ அதை நம்ம ஈஸியாக அழிச்சிக்கலாம். அப்புறம் ஜூம் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இருக்குது ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கூட நம்ம ஜூம் பண்ணி எரஸ் பண்ணிக்கலாம். அது மெனுவை கொடுத்து நீங்கள் எந்த பாட்டில் எரஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ஈஸியாக எரஸ் பண்ணிடலாம். எரஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி ஜூம் அவுட்டு கொடுத்து பார்த்துங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெனுவை டச் பண்ணுறோம். டச் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ மேலே இருக்க பதில் டன் இருக்குது பதிலாக மேலே அதை கொடுப்போம். கொடுத்து சேவுக்கு எடுக்குது மேலே, அதே மேலே சேவ் கொடுக்குறோம். இப்போது இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம், சேவ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் கீழே இருக்குது பதிலாக அதை கொடுத்துருங்க. இப்போ வேலை முடிஞ்சு, இதை விட்டு நம்ம வெளியே வர்றோம். இப்போ அடுத்து நம்ம ரெண்டாவது அப்ளிகேஷன் பக்கத்தில் ஃபோட்டோ லேயர்னு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நம்ம எந்த பேக்ரவுண்டு செட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை நம்ம சூஸ் பண்ணணும். அதே அப்ளிகேஷன் தான் இதுவும். லோடு பேக்ரவுண்ட் இருக்குதுல, அதை கொடுத்து உங்கள்கிட்ட ஏற்கனவே நீங்கள் மொபைலில் அந்த சீன் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை போய் நம்ம லோட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு நல்ல சீனாக லோட் பண்ணணும். சரி, இப்போ இதை சூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதோட உங்களுடைய ஷேப், என்ன ஷேப் தேவைப்படுது அது மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சதுரம், செவ்வகம், முகம், அந்த மாதிரி இது இருந்தாலும் இல்லை நார்மல் அப்படி இருக்கட்டும் அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடும். பேக்ரவுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம செட் பண்ண வேண்டிய ஃபோட்டோவை மேலேயே பாரு, ரெண்டாவது ஆப்ஷன் ஆடு ஃபோட்டோ இருக்குல்ல, அதை கொடுங்க. கொடுத்து நம்ம எந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணோம், ஏற்கனவே நம்ம பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுது இந்த இதுதான். இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே டன் கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோ வந்து நம்ம இங்கே செட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள்
கை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா அந்த கார்னரில் உங்களுக்கு எங்கே வேணாலும் நம்ம சுருக்கிக்கலாம். இல்லாட்டி எந்த ஓரத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு விதமாக வைக்கிறோன்னா கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டதை நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். அதோட இங்கே வந்து எதுவும் இதில் கூட கரெக்ஷன் பண்ணுறா கூட கீழே நம்ம பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நம்ம குயிக்காக பண்ணுறதுனால சேவ் கொடுக்குறோம். சேவ். இப்போ நம்ம ஃபோட்டோ தயார். அவ்வளோதான், 2 நிமிஷத்துலேயே நம்ம பேக்ரவுண்டை ஒரு ஃபோட்டோக்கு அழகாக மாற்றியாச்சு. 10 நண்பர்களே ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி டைரெக்டாக கூட நம்ம ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப்பில் எது வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷன், ரொம்ப சிம்பிளாக ஒரு இது இல்லாமல் நம்ம இது ஃபோட்டோஸை எரேஸ் பண்ணிட்டோம், அழகாக பேக்ரவுண்டை மாற்றிட்டோம். யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.